ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் பிரேம். வெல்கம் டு பிகேஸ் மோட்டோவ்லாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் டே ட்ரிப் தான் போகலான்னு பிளான் பண்ணி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜில் நான் என்சிசியில் இருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ என்சிசியில் இருக்கும்போது என்னோட கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு பேட்ச்மேட். ஸோ முன்னாடி பைக்கில் போயிட்டுருக்கார்ல அவர் கூட தான் நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி போகிறது. ஸோ அவர் யார் என்ன அப்படின்னு சொல்லணும்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் தான். அவர் வந்து எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. ஸோ அவர் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோரிங் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நிறைய இடத்துக்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. அவரோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேனலில் வந்து அந்த ஸ்பாட்டோட அப்கிரேஷன் வீடியோ போடணும், கரண்ட் ஸ்டேட்டஸ் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி போகலாமான்றப்போ நம்மளும் ரைடு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நம்மளும் நம்ம நண்பர் கூட சேர்ந்து கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ நியர் ஆந்திர பிரதேஷ் தான். ஸோ அந்த ஃபால்ஸ் தான் போகலான் இருக்கோம். ஆல்ரெடி நான் ஏபி சீரியஸ்ன்ற பேரில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆந்திராவில் ஒரு போயிட்டு வந்து ஒரு நாலு வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிளேலிஸ்ட்லேயே இந்த வீடியோ நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பார்க்குறவங்க இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரெடில்ஸ்லேருந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் அப்படியே தலையை சுற்றி காதை தொடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆவடிலேருந்து திருவள்ளூர் போய் திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை போயிட்டு போகிற மாதிரி தான் போகிறோம். ஸோ வேறு ரூட்டில் போகலான்னு போகிறோம். ஏன்னா ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் திருவள்ளூரில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த பக்கம் போகிறோம். ஸோ இங்கேருந்து இப்படிக்கா போயிட்டு நம்ம டேரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறது தான். நாங்கள் வந்து என்ன பிளான் இன்றைக்கி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் வெளியே முடிச்சிட்டோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா லஞ்ச் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்கெடியூல்டு. ஸோ நான் லாஸ்ட் என்னோடய ஏபி சீரிஸில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஆந்திராவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பச்சை பசேல் இருக்குன்ட்டு. நான் மறுபடியும் இந்த இடத்துலையும் அதை தான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இந்த க்ரீனிஷ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் சிட்டிக்குள்ளே வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக இதை கிடச்சிடாது. அதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அதை உருவாக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அவுட்டர் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனிஷ் பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நிஜமாலே ஒரு வேறு லெவல் ஃபன் தான். வேறு லெவல் ஃபீல் தான் இந்த க்ரீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ தான் நான் வந்து பிரசன்னா கிட்ட கேட்டேன், போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஆஃப் ரோட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு நிஜமாலே தெரில எந்த லெவலுக்கு அவர் சொல்கிற வெறித்தனம் அப்படின்றதுன்ட்டு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டும் போது வந்து எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல பேசவும் முடியாது. ஸோ அப்படியே சைலண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு பதில் நம்ம ஆஃப் ரோடிங் எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்பைன் வீடியோவாக போட்டுடலாம். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ட்ராக் போட்டு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரசன்னா கிட்ட ட்ரோன் இருக்குங்க. ஸோ நம்ம சேனலுக்கும் ஒரு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரசன்னா கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி அந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் ப்ளஸ் வந்து ஆஃப் ரோடிங் ஃபுட்டேஜ் மொத்தமாக சேர்த்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போடுறேன், அதை பாருங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் மற்றபடி அங்கே நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத கவர் பண்ணுறேன்.
தரமான ஆஃப் ரோடு முடிஞ்சிச்சு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் வந்து வண்டியை ஓட்ட முடியாது. இங்கேருந்து நம்ம ட்ரக் பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எதையுமே தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா வண்டியில் வச்சுட்டு போகாதீங்க. மனுஷங்க திருடுறாங்களோ இல்லையோ, இங்கே இருக்க குரங்கு பயவுலைங்க செம்ம டேலண்டடாக இருக்குது. ஜிப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஸோ உங்கள் பொருளை நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். அதனால் நீங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டு எல்லாத்தையும் கையிலே தூக்கிட்டு போயிட்டு தான் இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கிராசிங்லாம் வந்துச்சா, நம்மளுக்கு இந்த பாறை மேலே ஏறி சாகசம் பண்ணுறதுக்கு பொறுமையாக தண்ணிக்குள்ளேயே இறங்கி போயிடலான்ட்டு நான் பாட்டுன்னு அழகாக தண்ணிக்குள்ளேயே இறங்கி போயிட்டேன். ட்ரெஸ் ஈரமானாலும் பரவாயில்ல. ஸோ தண்ணிக்குள்ளே இறங்கி போயாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வண்டி போகிற இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்றது வந்து வந்துடுது. ஸோ நீங்கள் ஏதாவதுனா உடனே கூட வண்டியை பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல, வேறு லெவல் ஃபால்ஸு. அங்கே இருக்கிற ஊராளுங்களே சொல்கிறாங்க இந்த அளவுக்கு தண்ணி இந்த சீசனில் தான் வந்திருக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ முதல்ல வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வரும், இப்போ அதிகமாக தண்ணி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிஜமாலே வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு வந்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி ஆட்டம் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிரசனாவும் வரதான் இருந்தார். ஸோ சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தான் ஆண்டி அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணேன், மச்சான் நீ இறங்குறதுக்கு முன்னாடி நீ ஈரமாகிறதுக்கு முன்னாடி ட்ரோன் ஃப்ளை பண்ணி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துடுறா அப்படின்னு சொல்லி அவர் சும்மா இருந்த ஒரு உசுப்பேற்றி விட்டேன். அவரும் உடனே பார்த்திங்கன்னா ட்ரோனெல்லாம் எடுத்து ஃப்ளை பண்ண ஆரம்பித்தார். என்ன ஒரு காலக்கூடமானா அவர் வந்து அவர் வெட் சூட்டுக்கு எதுவும் போடல, வந்த ரெகுலர் ட்ரெஸ்லேயே தான் இருந்தாப்புல. ஸோ அப்படியே ட்ரோனை ஃப்ளை பண்ணி நாங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி எடுத்துகிட்டு 360 ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாம் ஃபன் பண்ணிகிட்ருந்தோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து லைட்டாக வந்து கீழே இருக்க வாட்டர் லெவலை வந்து மிஸ்கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் ஆக ட்ரை பண்ணிச்சு தண்ணியில். ஸோ அப்போவே வந்து லைட்டாக அவர் பேனிக் ஆகிட்டார். எனக்கும் வந்து லைட்டாக ஜர்க் விட்ருச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய சேனல்ஸில் பார்த்துருக்கோம், ட்ரோனுன்றது தண்ணியில் விழுந்துச்சுன்னா முடிஞ்சிடும், எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டுற ஃபோர்ஸில் வந்து கொஞ்சம் ஏர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ப்ரெஷரை வந்து இந்த ட்ரோனால் வந்து தாங்க முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டு உடனே அப்படியே லெஃப்ட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிஜமாலே ரொம்ப பயந்துட்டோம். லெஃப்ட்டு போய் என்ன ஆச்சுன்னா திடீர்னு வந்து சைடில் இருந்த பாறையில் அடிச்சிருச்சு, ட்ரோனு அடித்து தண்ணியில் உள்ள வந்துருச்சு. ஸோ அது லெஃப்ட்டு போகும்போதே நான் நினச்சேன் அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி இன்றைக்கி அப்படின்ட்டு உடனே நான் பண்ணேன், நீச்சல் அடிச்சுட்டு நான் போயிட்டு ஒரு ட்ரோன் கிட்ட நின்றுட்டேன். விழுந்தாலும் கேட்ச் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே என்ன ஆச்சுன்னா ட்ரோன் பாறையில் அடித்து கரெக்டாக வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ விழும்போது பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு அந்த டைமுக்கு பிரசன்னா வந்துட்டார். 2 பேரும் சேர்ந்து கேட்ச் பிடிச்சிட்டோம். பட் ஆனால் கேட்ச் பிடிச்ச விளைவாக பார்த்தீங்கன்னா என்னையாடா பிடிச்ச அப்படின்ட்டு ப்ரொஃபைலர் சும்மா போடுன்னு போட்டு 2 பேர் கையும் ரத்த கலரி ஆகிக்கிச்சு. ஸோ அந்த கிளிப்பை பாருங்கள், உங்களுக்கே புரியும் ட்ரோன் எப்படி சைடில் செவுத்தில் அடிச்சிச்சு அப்படின்றத. ஸோ நிஜமாலே சொல்கிறேன், இன்கேஸ் யாராவது ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ஸு கிட்ட மட்டும் விடாதீங்க. தண்ணியும் மிஸ்கால்குலேட் பண்ணுது, அதுவும் இல்லாமல் ஃபால்ஸ் கிட்ட வந்து உங்களால் விண்ட் ப்ரெஷரை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. ரொம்பவே ரிஸ்க் ஆயிடுச்சு அது. ஸோ எப்படியோ வந்த வேலை முடிஞ்சிச்சு, சந்தோஷமாக குளிச்சாச்சு, ட்ரோனில் சம்பவமும் பண்ணியாச்சு, இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போது ரிட்டன் தண்ணியில் நடந்து போயின்னுக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஹேவ் ஃபன். ஸோ ரிட்டன் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே ஒரு 2 விஷயத்தை நோட் பண்ணேன். ஸோ நான் அதுதான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க, தெரியுதா? ஸோ இங்கேருந்து போகும்போது நிறைய டைவர்ஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்றதுக்காக ஏரோ மார்க் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் போகக்கூடாதுன்றதுனால எக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் மாறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கல் போட்டு ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா அதில் போகக்கூடாது. எந்த ரோட் நேராக இருக்கோ அதில் தான் போகணும். ஸோ வந்து ஆளுங்க தப்பாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து கரெக்டாக போய்க்கோங்க. ஸோ ரிட்டனும் அதே தான், இந்த வாட்டர் லெவல் கிராசிங் தாண்டி தான் நாங்கள் போய் ஆகணும். ஸோ வாட்டர் லெவல் கிராசிங் மட்டும் கவர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். மறுபடியும் வந்த வழியே காட்டி போர் அடிக்க விரும்பலை. ஸோ இவ்வளோ தான் ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சென்னையிலேருந்து வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும் இந்த ரைடு அப்படின்றது. ஸோ யாராவது வீக்கெண்டில் ஷார்ட் ரைடு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நாகலாபுரம் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டினாலே உங்களுக்கு வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எவன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற என்னோட ஃப்ரெண்டோட சேனலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவர் நிறைய ஃபால்ஸு நிறைய நியர்பை பிளேசஸே அவர் நிறைய போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஆக்சுவலாக இன்றைக்கான வீடியோன்றது. ஸோ நம்மளும் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைட் வீடியோ போட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசன்னா வந்து இங்கேருந்து ரைட்டு போயிட்டு அவர் மறுபடியும் ஃப்ரெண்டு வீட்டில் போய் கேமரா வச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுவார். எனக்கு இங்கேருந்து பக்கம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். நான் அப்படியே டேரெக்டாக வந்து இங்கேருந்து பெரியபாளையம் போயிட்டு அப்படியே ரெடில்ஸ் போயிடலான்னு இருக்கேன். எனக்கு இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட வீடு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து அடுத்து ஒரு ட்ரோன் வாங்கலாமா இல்லையா அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து ட்ரோன் பண்ண சம்பவத்தில் வேணாண்டா சாமின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு ட்ரோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் மேபி ஒரு ட்ரோனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிகேஎஸ் மோட்டோவ்ளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.